தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு. கைதானவர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டனர். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டோம். நாட்டு மக்களை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை நிறுத்திவிட்டதாக டிரம்ப் அறிவிப்பு. வர்த்தக உறவை துண்டித்து விடுவேன் என நிர்பந்தம் செய்ததாகவும் விளக்கம். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மீண்டும் பறந்ததாக தகவல். முன்னெச்சரிக்கையாக விமான சேவைகள் இன்றும் ரத்து. அந்தமான் நிக்கோபார் அருகே இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நீலகிரி, கோவை, சேலம், திருவண்ணாமலை உட்பட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஐந்து நாள் பயணமாக உதகை சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கோவை, கோத்தகிரியில் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் உச்ச காலத்தை கடந்தும் அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கு கடைசி வாய்ப்பு. தேர்வெழுத விரும்புவோர் வரும் சனிக்கிழமைக்குள் விண்ணப்பிக்க அவகாசம். சேலத்தில் நகைக்காக வீடு புகுந்து தம்பதியை கொலை செய்த பீகார் இளைஞர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். இந்தியா பாகிஸ்தான் சண்டையால் ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் வரும் சனிக்கிழமை முதல் மீண்டும் தொடக்கம். புதுப்பிக்கப்பட்ட அட்டவணையை வெளியிட்ட BCCI. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை இந்திய நாட்டின் பெண்களுக்கு சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கூறியது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்தியா நடத்திய தாக்குதலை தாங்க முடியாத பாகிஸ்தான் தங்களை காப்பாற்றுமாறு உலக நாடுகளிடம் கெஞ்சியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விரிவாக உரையாற்றினார். அப்போது பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர், பாதுகாப்பு படையினரின் பராக்கிரமம், துணிச்சல் நாட்டிற்கு வெற்றியை தேடித் தந்துள்ளதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூருக்கு காரணமான உளவுத்துறை, விஞ்ஞானிகள் உள்ளிட்டோருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை இந்திய நாட்டின் பெண்களிடம் சமர்ப்பிப்பதாகவும், பெண்களின் குங்குமத்தை அடித்ததன் விலையை தீவிரவாதிகள் உணர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். उन सबके तार कहीं न कहीं आतंक के इन्हीं ठिकानों से जुड़ते रहे हैं. आतंकियों ने हमारी बहनों का सिंदूर उजाड़ा था. इसलिए भारत ने आतंक के ये हेडक्वार्टर्स उजाड़ दिए. ஆபரேஷன் சிந்தூர் இந்திய மக்களின் கௌரவம் என்றும், மே 7ஆம் தேதி பயங்கரவாதிகளை இந்தியா வேட்டையாடியதை உலகமே கண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு பதிலாக இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியதாக கூறிய அவர், இந்தியா மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் உலக நாடுகள் முன்பாக பாகிஸ்தான் அம்பலப்பட்டு விட்டதாகவும் கூறினார். भारत की आक्रामक कार्रवाई के बाद पाकिस्तान बचने के रास्ते खोजने लगा. पाकिस्तान दुनिया भर में तनाव कम करने के लिए गुहार लगा रहा था और बुरी तरह पीटने के बाद इसी मजबूरी में 10 मई की दोपहर को पाकिस्तानी सेना ने हमारे DGMO को संपर्क किया. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் சீட்டுக்கட்டு போல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியவர், இந்தியாவின் எல்லையை மட்டுமே பாகிஸ்தான் தாக்கியதாக தெரிவித்தார். இந்தியா ஒரே தாக்குதலில் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளை அடித்துள்ளதாக கூறிய பிரதமர், அணு ஆயுத மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்றும் பாகிஸ்தானுக்குள் சென்று பதிலடி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். हर उस जगह जाकर कठोर कार्रवाई करेंगे जहां से आतंक की जड़ें निकलती हैं.
दूसरा, कोई भी न्यूक्लियर ब्लैकमेल भारत नहीं सहेगा। न्यूक्लियर ब्लैकमेल की आड़ में पनप रहे आतंकी ठिकानों पर भारत सटीक और निर्णायक प्रहार करेगा। நாட்டு மக்களை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என உறுதியாக கூறிய பிரதமர், இது போருக்கான யுகம் அல்ல எனவும் அதே நேரம் பயங்கரவாதத்திற்கான யுகமும் அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மனித குலம் அமைதி மற்றும் செழிப்பை நோக்கி முன்னேற வேண்டுமென கூறி உரையை முடித்த பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களின் தைரியம் மற்றும் ஒற்றுமைக்கு மீண்டும் ஒருமுறை தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை எப்படி நிறுத்தினேன் என்பது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம் அளித்திருக்கிறார். வணிகத்தை காட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் பேசிய அவர், இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலைமைத்துவம் அசைக்க முடியாததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது என கூறினார். உண்மையில் சூழ்நிலையின் தீவிரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் நிலைப்பாட்டில் இரு நாடுகளும் இருந்து வந்ததாக தெரிவித்தார். On Saturday, my administration helped broker a full and immediate ceasefire, I think a permanent one, between India and Pakistan, ending a dangerous conflict of two nations with lots of nuclear weapons. And they were going at it hot and heavy, and it was seemingly not going to stop. And I'm very proud to let you know that the leadership, and we helped also with trade. I said, come on, we're going to do a lot of trade with you guys. Let's stop it. Let's stop it. If you stop it, we're doing trade. If you don't stop it, we're not going to do any trade. வணிகத்தை வேறு யாரும் தன்னை போல் இப்படி பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் என கூறிய ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்த தனது நிர்வாகம் இடைத்தரகராக செயல்பட்டதாக தெரிவித்தார். ஐபோன் தயாரிப்பின் கேபிட்டலாகவே தற்போது உருவெடுத்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது தமிழ்நாடு. இது எப்படி சாத்தியமானது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆப்பிள் நிறுவன தயாரிப்பான ஐபோன் செல்போன்களுக்கான மவுஸ் இன்றளவும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தனித்துவமான வசதிகள், கைக்கு அடக்கமான வடிவமைப்புகள் என பல்வேறு விஷயங்கள் இதன் மீதான ஈர்ப்புக்கான காரணங்களாக சொல்லப்படுகின்றன. இருந்தபோதும் ஆண்ட்ராய்டு போன்களுடன் ஒப்பிடுகையில் இதன் விலை சற்று அதிகமாக இருப்பதால் பலருக்கும் இன்றளவும் ஆப்பிள் போன் ஒரு எட்டா கனியாகவே உள்ளது. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலானோருக்கு ஐபோன் எட்டாக்கணியாக உள்ள நிலையில் ஐபோன் தயாரிப்பின் கேபிட்டலாகவே தற்போது உருவெடுத்து உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது தமிழ்நாடு. ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் உற்பத்தியின் பெரும் பகுதியை இந்தியாவில் இருந்தே தயாரிக்கிறது. அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்படும் என ஆப்பிள் சிஇஓவான டிம் குக்கும் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்திருந்தார். 2024ஆம் ஆண்டு இந்தியாவின் ஐபோன் ஏற்றுமதி சுமார் 1.1 லட்சம் கோடியை தொட்டது. இது முந்தைய ஆண்டை விட 42% அதிகம் என்கின்ற விஷயம் இதில் கவனிக்கத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது டெஃபினட்டாக ஒரு அட்ராக்ஷன். அது மாத்திரம் இல்லை, சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் சென்னை போர்ட் இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடும். தென் நமக்கு ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னா மேக்ஸிமம் ஸ்கில்டு லேபர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதை யாராலையும் பீட் அடிக்க முடியாது. ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களின் மூலமாக இந்தியாவில் ஐபோன்கள் உற்பத்தியாகும் நிலையில் இவற்றில் 70 முதல் 80% உற்பத்தி தமிழ்நாடு வசமே உள்ளது. தமிழகத்திலே இதனால் ஒரு வரலாறு காணாத ஒரு எலக்ட்ரானிக் புரட்சி ஏற்பட போகிறது. ஏற்கனவே தமிழகம் எலக்ட்ரானிக் பாலிசியை கொண்டு வந்து கடந்த 4 ஆண்டுகளிலே மிக அதிகமான அளவு உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனங்கள் வருவதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளம், திறமையான மனித வளம் மற்றும் வலுவான உற்பத்தி சூழல் உள்ளிட்டவை ஐபோன் தயாரிப்பில் தமிழகம் முன்னணி இடம் பிடித்ததற்கான காரணமாக கூறப்படுகிறது. தமிழகம் உலகளாவிய ஸ்மார்ட் போன் உற்பத்தியின் மையமாக மாறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வல்லுநர்கள் பலர் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர்.